சட்டக்கல்லூரியில் படித்து பின்னர் தஞ்சை மாவட்டத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து அங்கு குற்றவியல் வழக்கறிஞராக பணிபுரிந்து பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு குற்றவியல் வழக்கறிஞராக பணிபுரிந்து அதற்கு பின் தேர்வாணைய குழு உறுப்பினராக செயல்பட்டு அதற்கு பின்னர் தலைமை அரசு வழக்கறிஞராக தமிழ்நாட்டில் அரசிற்காக நியமிக்கப்பட்டு அதற்கு பின்னர் தமிழ்நாடு தேர்வாணைய குழு தலைவராக பொறுப்பேற்று அதிலிருந்து விடுபட்டு தற்போது ஒரு பெரும்பான்மையான கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அந்த மேலவை தலைவராகவும் உள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் அந்த கட்சியின் துணைத் தலைவராகவும் உள்ளார். இந்த நிலைமை அவர் எவ்வாறு அடைந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் இருவரையும் ஒன்றாக அழைத்துள்ளார். கல்லூரி நாட்களில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது கேட்டீங்கன்னா அவர்கள் நண்பர் மூலமாக எனக்கு தெரியும். வழக்கறிஞராக எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு நேரடியாக தெரியும். எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சாதாரண நீங்க கூட நாங்க பேசும்போது நம்ம அந்த கொட்டாய் வாழ்க்கை மாதிரி இல்லையான்னு சொல்லும்போது கொட்டாய் குடிசைன்னு சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா பெரிய அதுல இருந்த சுகம் இல்லை, அதை நீ எப்படி குடிசைன்னு சொல்லு சொல்லி கூட எங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணிட்டு இருந்தோம். அங்கு ஆரம்பித்து அவர் தன் மீது வைத்த தன்னம்பிக்கை மட்டும்தான். கிட்டத்தட்ட 10 மேகசின்ஸ் வாங்குவார், 10 நியூஸ் பேப்பர் வாங்குவார், எல்லாத்தையும் உட்கார்ந்து தரவா படிப்பார். பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொண்டார், இந்திய அரசியலமைப்பை பற்றி தெரிந்து கொண்டார், இந்திய அரசியல்வாதிகளை பற்றி தெரிந்து கொண்டார், நீதிபதிகளிடம் எவ்வாறு தன்னுடைய கருத்தை சொல்வது என்பதை தெரிந்து கொண்டு இதெல்லாம் விட மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடின உழைப்பும் நேர்மையும் உண்மையும் இருந்தால் மட்டுமே அவர் அருகில் வைத்துக் கொள்வார். அவ்வாறு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் திரு நவநீத கிருஷ்ணன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்களும் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால், கடின உழைப்பில் நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் இந்த நிலைக்கு வர முடியும். ஏனென்றால் நாங்களும் ஒரு காலத்தில் உங்களுடன் அமர்ந்திருந்தவர்கள் தான். அதற்காக கல்லூரி தலைவரை திரும்பவும் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ எங்களெல்லாம் கூப்பிடும் போது இந்த ஆனுவல் டேன்னாவே நாங்கள்லாம் எவ்வளோ ஆனுவல் டே கேட்டிங்கன்னா காலேஜில் 7 வருஷம் காலேஜில் படிச்சிருக்கோம்ல, இந்த ஆனுவல் டேல எங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது. ஆனால் போக போக அதை ஏன் நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற வருத்தம் எங்களிடம் உள்ளது. ஆனுவல் டேனா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆஃப் த காலேஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒரு ஆண்டு கடந்து விட்டது, நம் கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்து ஒரு ஆண்டு கடந்து விட்டது. ஒரு ஆண்டில் நாம் செய்த சாதனைகள் என்ன, நாம் எடுத்த முயற்சிகள் என்ன, அடுத்த ஆண்டை நோக்கி செல்லும் பொழுது நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் அதை வெளியே சொல்வதற்கும் அது வெளியே தெரிந்தால் தனக்கு அவமானம் என்பதற்காக நாம் மூடி மறைத்துக் கொண்டே இருக்கும். நமக்குள்ளே இந்த லட்சியத்தை அடைவதற்கு நம்ம மாணவர்களும் ஒரு ஆண்டு அறிக்கை தாங்களே தயார் செய்து கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ளாவிடில் அவர்கள் இந்த கால ஓட்டத்தில் போட்டியில் கேட்டீங்கன்னா நிச்சயமாக மற்றவர்களுடன் போட்டி போட முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஆனால் நாங்கள் அந்த போட்டியில் எப்படியோ ஓடி ஒரு நிலையை அடைந்து விட்டோம். நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு நாங்கள் எங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் எங்களை எல்லாம் இங்கு அழைத்துள்ளார்கள். நான் அறிவுரை கூறுவதில் கேட்டீங்கன்னா எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா 2 இடத்துல அறிவுரை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மேடையில் இல்லைன்னா எலெக்ஷன் நேரத்தில் இலவசமாக அறிக்கைகள் கொடுக்கும்போது நிறையா ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய அறிவுரை கொடுப்பாங்க. அறிவுரை நாங்கள் கூற வரவில்லை, எங்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுகிறோம். நீங்கள் எல்லாருமே இப்போ பொதுவாக இந்த தருணத்தில் எங்கே பார்த்தாலும் போராட்டம், மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் நடத்த வேண்டும், மாணவர்கள் இளைஞர்கள் இந்த நாட்டை வழிநடத்த செல்ல வேண்டும் என்று அவ்வாறு சொல்லும் வார்த்தையை மாணவர்களும் இளைஞர்களும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனது கருத்து. திரு அப்துல் கலாம், மறைந்த அப்துல் கலாம் கூட இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் என்று சொன்னவுடன்
எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டார்கள், இளைஞர்கள் வந்து பிரதமராகவும் முதல்வராகவும் மந்திரிகளாகவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஆக வேண்டும் என்பதல்ல. இன்றைய இளைஞர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு தாங்கள் அனுபவம் பெற்று தங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக காட்ட முடியும், அதை செயல்படுத்த முடியும் என்ற நிலைமையை அடையும் போது மட்டுமே அவர்கள் அந்த பதவிக்கும் அந்த பொறுப்பிற்கும் வர வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். நீங்க உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்கள் கையில் வந்து இருக்குன்னு சொன்னா எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் இல்லை. இன்றைக்கு நீங்கள் வந்து போடும் அடித்தளம் நீங்கள் என்று கற்றுக்கொள்வதுதான் பின்னாலே நமக்கு பயன் தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன, பொதுவாகவே நான் மாவட்ட நீதிபதியாக இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 கூட்டங்கள் கலந்துருப்பேன். 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுறது இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட இன்டராக்ட் தான் பண்ணுவேன். பிஎஸ்பி இன்ஜினியரிங் கல்லூரி கரூரில் கூட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவராக சென்று அங்கு மாணவர்களிடம் கேட்டீங்கன்னா அவர்கள் கிட்டத்தட்ட கேட்ட 50 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அந்த முதல்வர் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். தலைவர் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் யாரை அதிகம் நேசிக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெரிய அரசரா இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. போர்ல வந்து வெற்றி பெற்றதுக்கு பின் அவர் மனமாற்றம் அடைந்து இருக்க எதுமேலையுமே அவருக்கு ஆசை இல்லாமல் அவர் வந்து தனக்கு அமைதியை தேடி உலகம் பூரா சுத்திட்டு இருக்காரு. உணவு உண்ண மறந்து, உடை உடுக்க மருந்து, அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவரால் வந்து கேட்டீங்கன்னா சோர்ந்து போயிட்டார். இதுக்கு மேல நடக்க முடியல. ஒரு ஆற்றுல போய் தனியாக குளிச்சுட்டு வரும்போது மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பெண்மணி அவருக்கு அவரது நிலைமையை பார்த்து அவருக்கு பாலை கொடுத்து, அவர் பாலை கொடுத்தவன் தான் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. என்ன, முதலில் நம்மை நேசித்தால் தான் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும் என்று. எனவே நீங்கள் உங்களை நேசியுங்கள். நம்மை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதற்காக மற்றவர்களை வந்து கேட்டீங்கன்னா சிறுவர்களாக நினைக்க வேண்டாம். நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அதை சொல்லுங்கள். பெரும்பாலும் நம்ம என்ன கல்லூரி நாட்கள்ல நானும் பார்த்துருக்கோம். உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அதாவது நமக்கு அந்த காலகட்டத்திலேயே எதிர்காலத்தை பற்றி சிந்திங்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நமக்கு அமைய போகும் பார்த்தீங்கன்னா மனைவியை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கனவு காண்பது. அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் கனவால் நமது வாழ்க்கையை வந்து கேட்டீங்கன்னா தடம் புரண்டு செல்கிறது. முதலில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். பின்னால் எல்லாமே உங்களை வந்து அடையும் என்பதுதான் அதாவது நிதர்சனம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மேலும் வந்து கேட்டீங்கன்னா நிறைய நேரம் பேசுவதற்கு எனக்கு ஆசை இருந்தாலும் ஏற்கனவே நேரம் அறிவிட்டபடியாலும் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, sir, for your motivational speech. I would like to call upon Mr. David of 2nd Mechanical to read out the profile of our chief guest, Thiru A. Navanitha Krishnan. Mr. A. Navanitha Krishnan, born on 18/5/1956, has been a practitioner of law since 1981. He was the Special Public Prosecutor under the Narcotic Drug and Psychotropic Substance (NDPS) Act and Essential Commodities Act in Tanjore during 1991 to 1996. 5 years later, he was appointed as Additional Public Prosecutor, and in 2004 he became a TNPSC member. He also functioned as officiating chairman of the commission till 2008. After the assumption of office by the All India Anna Dravida Munnetra Kazhagam (AIADMK) government, he was made Advocate General on May 23, 2011. I deem it a great privilege to welcome our chief guest, Thiru A. Navanitha Krishnan, to address our VSP engineers. So please. என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கங்கள். At the outset, I thank Goddess Saraswati for giving me this
great opportunity in my life. I think this is the greatest achievement in my life to stand before this august gathering. My dear students, the students of ESP Engineering College, professors, parents, and the most respected Principal, VSP College of Engineering, the most learned person, Mr. A.K. Pattabhiraman, my dear good friend, legally he is more sound than me. He is a real friend in need. I am not flattering him, I am telling the simple truth. He is very popular judge and popular lawyer, and all the more he is really, I repeat it, friend in need, Mr. V. Ramamurthy. Mr. Vijay, Secretary, and Madam Vijay, Director. And initially I said that I thank Goddess Saraswati. The Goddess Saraswati not only given me the opportunity to stand before this August gathering, a very good quality education at the affordable cost, that too at the doorstep, doorstep. That is our Honorable Chairman, Mr. V.S. Bonswamy. So I referred him as Goddess Saraswati. So Goddess Saraswati alone can provide education. Now the education is with quality at affordable cost, that too at the doorstep. So nowadays education became a commercial proposition, and every management is earning more and more money. They are making unjust enrichment. But our Honorable Chairman of this college is rendering very good service. I am very happy to know that he is a practicing lawyer also, that he is doing a duty to the society by providing good education to the needy students. I once again thank him, because the education is the only way, because in India, in terms of economy, we are the poorest country. Comparing with all nations, as per the latest report, 250 billion people are below the poverty line in our country. We may say that we are a developing country, but really we are underdeveloped country. Now, two problems are each and every family is facing. One is indebtedness, another is unemployment. Now, from the speeches of your principal and Mr. A.K. Pattabhiraman, I came to know that almost all the graduates of this institution, as well as the institution run by the very same management at Karur, are getting employment in the campus selection itself. It is a very big achievement. So once again I thank our Honorable Chairman, because there are many number of institutions and many number of graduates, but are they really qualified to be employed in the reputed companies? That is a very big question mark. Now the competition is only at the global level.
Now in those days we compare with ourselves with our own village people, taluk, district, state, now all India, now no. Now the world become borderless thanks to technology. So any competition is only at the global level. And also the modern god is success. So unless we get success, nobody would give respect. As rightly pointed out by our Mr. A.K. Pattabhiraman, he has compared the economies of USA, Japan, China, India. Subject to correction, now the brighter position is available to India because the younger people are more in number in the whole world. Because in Japan more aged people are there. In other countries also only the aged people are there. But at the age of 35, more number of people are available in India. That is why our Prime Minister also said after the success of UP election, there will be new India. So now the wealth creation process, for which we need good education, we must thank again Goddess because there is our Honorable Chairman is taking or rather waging all out part to see that each and every student studied in this institution as well as in the Karur institution run by him are getting employment in the campus itself. It is a noble task. He is performing very well. Now, one thing we must say that the learning process, as rightly pointed out by our Mr. Senior Educationist, Mr. A.K. Pattabhiraman, you must learn how to learn. The learning process is a continuous one till our death. So unless we study and we must update ourselves in all subjects, our survival is definitely very difficult. So the learning process is a continuous process. The technology is developing very quickly, so we must update ourselves. Being engineering students, we must update ourselves with the latest position, and now the internet is now made available, and the cell phones, laptops, and all other instruments are available. The necessary tools are available to improve our knowledge. So, in the process of learning, there is no full stop. There is always comma. So, without learning and without keeping ourselves updated with the latest developments in all walks of life, we cannot survive. This is highly competitive world. So we cannot compare ourselves with our own institution or in the national level. The competition is always at the, as I said earlier, global level. So now, though China is making progress, but because of its poor quality of its goods, now it lost its market. Now, for example, we are having a system of market economy, liberalization and globalization, integration of economy of one nation with another nation. Now the process is going on very quickly. Now you may have read it in the newspapers. America wants to sell the chicken according to its claim more nutritious than the chicken which is available or produced in Namakkal. India is not able to
win the case before the World Trade Organization, which is a legal body. So the USA wants to sell the chicken produced in USA to India, especially to Tamil Nadu, at the rate cheaper than the Namakkal producers are making it available to India. So the competition level you must understand, that is why I am giving that example. So because of the World Trade Organization, there is a free trade and free